கூட்டணியில் சலன புயல் சமாளிக்குமா திமுக? எத்தனை எதிரிகள் வந்தாலும் எங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது என சொல்லிக் கொண்டிருந்த திமுக கூட்டணியின் மீது கண்பட்டு விட்டது போலிருக்கிறது. உள்ளே இருக்கும் கட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கருத்துக்களை பேச ஆரம்பித்திருப்பதால் கூட்டணிக்குள் சலன புயல் வீச ஆரம்பித்திருக்கிறது. ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலிருந்து சமத்துவ நடைப்பயணம் தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இந்த நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஆஜராகி இருந்த நிலையில் காங்கிரஸ் அதை புறக்கணித்துவிட்டது. இந்த விழாவுக்கான அழைப்பிதழில் பிரபாகரன் படம் அச்சாகி இருந்ததே அதற்கு காரணம் என சொல்கிறது காங்கிரஸ். இது குறித்து துரை வைகோ தன்னிலை விளக்கம் தந்த பிறகும் சமாதானம் அடையவில்லை காங்கிரஸ். இது இரண்டு கட்சியினருக்குள்ளும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பு கடன் வாங்கியதில் உத்தரப்பிரதேசத்தை மிஞ்சிவிட்டது தமிழ்நாடு என்று காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி கொளுத்தி போட்ட நெருப்புக்கு கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட அனைவரும் ஒரு சேர கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து பதிலடி கொடுத்த மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் தனது உட்கட்சி விவகாரங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது? கூட்டணிகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாகின்றன, பொது அழுத்த அரசியலால் அல்ல. துரை வைகோவும் திருமாவளவனும் கூட்டணி கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லக்ஷ்மண ரேகையை மதிக்க வேண்டும் என தங்களின் நிர்வாகிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சூடானது ஒட்டுமொத்த கூட்டணிக்குள்ளும் சலசலப்பை உண்டாக்கியது. இதே போல கடந்த 2011ஆம் ஆண்டு போல் விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் என தனது அபிப்பிராயத்தை சொன்னார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, விசிகாவுக்கு தலைவர் செல்வ பெருந்தகை இல்லை, விசிக குறித்து பேச அவருக்கு தார்மீக உரிமையும் இல்லை, பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என விசிக தலைவர் தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில் பாமகவுடன் சேருங்கள் என சொல்வது செல்வ பெருந்தகையின் வேலை அல்ல. பாஜகவும் காங்கிரசும் சேர வேண்டும் என நாங்கள் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று காட்டமான கேள்வியை முன்வைத்தார். கூட்டணி கட்சிகளுக்குள் மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே விஜயுடன் போகலாம் என்று ஒரு அணியும் திமுகவுடனே இருந்துவிடலாம் என மற்றொரு அணியும் கிளம்பி இருப்பதால் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இப்படியே போனால் காங்கிரஸ் இன்னொரு பிளவை சந்தித்தாலும் ஆச்சரியமில்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது அந்த கட்சியின் உள்வட்ட நிலவரம். இந்த நிலையில் ஒருவேளை பாமக உள்ளே வந்தால் அவர்களுக்கான இடங்களை பிரித்து கொடுப்பதிலும் திமுகவுக்கு பெரும் தலையிடி காத்திருக்கிறது. இத்தனைக்கும் மத்தியில் புதிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கும் தொகுதிகளை பங்கிட்டு தர வேண்டிய பொறுப்பும் இருப்பதால் தொகுதி பங்கீடுகளை சுமூகமாக பேசி முடித்தாலே அப்பாடா நிம்மதிதான் திமுகவுக்கு.